எல்லா பஸ்ஸுமே இங்கே நிற்கிது. இன்றைக்கு எல்லாம் பலவே போல பெய்யாங்க தொடங்கி இருக்கிறது. திருகோணமலை அக்கரைப்பட்டு பைத்தங்க வந்து 1600 ரூபா போட்டுருக்குற. அல்லது கேரட் வந்து 1000 ரூபா போட்டு. துணுக்காய் யாழ்ப்பாணம் கூடுதலாக வந்து கிளிநொச்சி கிளிநொச்சி போகிற அந்த பஸ்ஸுகள்லாம் கூட இந்த இடத்துல நிற்கிது. எவ்வளோக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இது என்னது இது யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டுப்படுது. கோட்ஸுக்கு போகிறதுக்கு இடையில் ஏனையும் கணவாய் வந்து 1800 ஒரு கிலோ கணவாய் உரிச்சும் வச்சிருக்கிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதுவும் வந்து கிலோவாக நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். இதுதான் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் மண்டபம். இந்திய இப்போ வந்து காகஸ் வந்து எல்லாம் திருத்தி இருக்கு பாருங்க. சொன்னா டொமினோஸ் பெப்பர்ஸ் வந்து அமெரிக்க இந்த உணவகங்கள் எல்லாம் நிறைய இதில் இருக்குது. உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாண நகரம். இப்போ நிற்கிற இடம் வந்து மணிக்கூட்டு கோபுரம். இலங்கையானது இந்த சூறாவளி புரட்டி போட்டிருக்கின்றது. இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணத்தின் மரக்கறி மற்ற மீன்களின் விலைகள், இன்றைய நிலவரங்கள், யாழ்ப்பாணத்தின் மக்கள் நடமாட்டங்கள் எல்லாம் என்னமா இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியிலே முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நிசாந்தன் பியூ யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வாருங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம். யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டுப்படுது. கோட்ஸுக்கு போகிறதுக்கு இடையில் A9 ரோட்டில். வந்து இப்படியே வந்து ஹாஸ்பிட்டல் ரோட்டுக்கு ஏறும். இதில் வந்து யாழ்ப்பாணம் பொதுசன நூலகம் இருக்குது, பெரிய லைப்ரரி. இப்போ இந்த ரோட்டுக்கு வந்து 2 சைட்டும் வந்து நடப்பாதை செய்து கொண்டு இருக்கு. இந்த கல்லெல்லாம் பதிச்சு அதில் வேலைப்பாடெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. 2 சைட்டும் இது மழையாள வெள்ளத்தால் தடப்பட்டிருந்தது ஒரு 4-5 நாள். இப்போ தொடர்ந்து வேலை நடக்குது. இங்கே பாருங்க. இல்லை பார்த்தீங்கன்னா சொல்லும் பாருங்கள். இந்த கட்டெல்லாம் 2 பக்கம் கட்டி இது வந்து பாருங்க. இது இந்த 2 நடப்பாதையாக வரப்போகுது. அந்த பக்கம் அப்படித்தான் இந்த 2 சைட்டுக்கு மேலே நடப்பாதை வரப்போகுது. அதில் வந்து கல்லெல்லாம் பறித்து கிடக்கு பாருங்க. இங்கே அதில் பார்த்தீங்க சொன்னால் கல் எல்லாமே பறிச்சிருக்கு. இதுதான் வந்து யாழ்ப்பாணம் பொதுசன நூலகம். பாருங்க வந்து இன்றைய தினம் வந்து எப்படி இருக்கு. இந்த வெளியாலண்டு நான் காட்டிக்கொள்கிறேன். எவ்வளோக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து நூலகத்தில் வீடியோ எடுக்கல அதை தடை. அப்போ அதில் வந்து நாங்கள் வெளியாண்டு அந்த இதை வந்து காட்டிக்கொள்கிறேன். பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து எவ்வளோ இதாக இருக்குங்க. அப்படியே சேராக கிடக்குங்க. எல்லாம் இப்போவும் தண்ணி ஓடிக்கொண்டு இருக்குது. யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபம் இருந்தது. இப்போ வந்து திருவள்ளுவர் பண்பாட்டு மையம்னு சொல்லி மாற்றி இருக்குது. இதுவும் வந்து இப்போ சின்ன வேலையை நடந்து கொண்டிருக்கு. பாருங்கள் இதையும் பாருங்க. வந்து 2025 இறுதி மாதத்தில் எப்படி இருக்குது. யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரம் பாருங்கள். வந்து அன்றைக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து வெள்ளங்கள் எல்லாம் காணப்பட்டது. இன்றைக்கெல்லாம் அது எல்லாம் பற்றி நோம நிலைக்கு இருக்குதுங்க. பாருங்க இன்றைக்கு கொஞ்சம் வெயில் இருக்குது, நல்ல வெயில் இருக்குது.
யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு போகிற வீதி தான் இந்த வீதி. இந்த வீதியை பாருங்கள் வந்து எவ்வளோ மாற்றங்கள் எல்லாம் பெற்றிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெட்விங் ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஒரு பெரிய யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் உண்டு யாழ்ப்பாணம். வேறு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பெட்ரோல் சைட் வந்து 24 மணி நேரம் திறந்திருக்கும். அப்படியே நேர அப்படியே நீங்கள் போனீங்க மணிக்கூட்டு கோபுரம் அப்படியே ஏனைய ரோட்டுக்கு உங்களை வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் காகில்ஸ் வந்து இப்போ வந்து எல்லாமே பெயிண்ட் எல்லாம் அடித்து வித்தியாசமாக மாற்றிருக்குது. இங்கே பாருங்கள் காகில்ஸ் எல்லாம் அவ்வளோ மாற்றம் பெற்றிருக்கு. முதல் இந்த பெயிண்ட் இப்போ எல்லாம் பெயிண்ட் கலர் எல்லாம் மாற்றி வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்க கிசான் வந்து இப்போ வந்து காகில்ஸ் வந்து எல்லாம் திருத்தி இருக்கு பாருங்க. அப்படியே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் வேம்படி சந்திக்கு வந்து ஏறி அப்படியே நீங்கள் டெம்பிள் ரோட் கச்சேரிக்கு போகலாம். வந்து மக்கள் நடமாட்டம் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். யாழ்ப்பாணத்தில் நோமலான வந்து மழையெல்லாம் புயலெல்லாம் போயிட்டு இன்றைக்கு நோமல் நிலைக்கு வந்து யாழ்ப்பாணம் இருக்குது பாருங்கள். இந்த இதெல்லாம் வளமை போல் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்குது. யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் வீதி. இது வந்து சிடிபி பஸ் ஸ்டாண்ட், அரசாங்க பேருந்து நிலையம். எல்லா பஸ்ஸுகளுமே வந்து நோமெல்லாம் நிற்கிது பாருங்க. யாழ்ப்பாணம் கொழும்பு எல்லா பஸ்ஸுமே இங்கே நிற்கிது. இன்றைக்கு எல்லாம் பலவே போல இப்போ இயங்க தொடங்கி இருக்கிறது. நீங்கள் எல்லா இடத்துக்குமே வரலாம். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு பார்த்தீங்கன்னா கொழும்பு பஸ், வவுனியா, திருகோணமலை, அக்கரைப்பட்டு, யாழ்ப்பாணம், வவுனியா. நீங்கள் எல்லா இடத்துக்கான பஸ்கள் வந்து இன்றைய வந்து தொடக்கப்பட்டிருக்கின்றது. மற்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் அதுவும் வந்து ஓட தொடங்கியிருக்கு. மற்றது யாழ்ப்பாணம் உள்ளூர் பஸ்களும் வந்து வளமை போல் எல்லாமே வந்து போக்குவரத்து ஈடுபட்டு கொண்டிருக்கு. இது ஊர்காவத்துறை, பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பழக்கடைகள் இருக்குது. இந்த இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த வீதி வந்து சரியான ரபிக்கான ஒரு வீதி. ஏன்னு சொன்னால் நெரிசலான வீதி இந்த வீதி. பழக்கடைகள் மற்ற எல்லா பஸ் எல்லாமே வந்து கொண்டு செருவுப்பட்டு கொண்டு இருக்குது. இந்த பக்கம் பொதுவாக எல்லாமே நிறைய கடைகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா செருப்பு கடைகள், இந்த பக்கம் கடைகள் எல்லாமே நிறைய கடைகள் இருக்குது. இப்போ நாங்கள் போய் மரக்கறி விற்கிற இதில் போய் மார்க்கெட்டில் போய் பார்ப்போம் என்ன மாதிரி. பார்த்தீங்க சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கான பின்பகுதி. இந்த இடத்துல நிறைய இப்போ வந்து கட்டடங்கள் எல்லாம் நிறைய கட்டடங்கள் வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் மருத்துவ பகுதி நிறைய வந்துட்டு இந்த இடம் வந்து ஒரு போக்குவரத்து நெரிசலான ஒரு இடம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க சொன்னால் பழக்கடைகள் கூடுதலாக இருக்குது. இந்த வீதி
இந்த கூடையெல்லாம் வந்து உடுப்பு கடைகள், மற்றது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உடுப்பு கடைகள் கூடுதலாக, மற்றது தனியார் பேருந்துகள் எல்லாம் வந்து இந்த இடத்துலாம் கூட நிற்கும். இது வந்து ஒன் வே, நீங்கள் வந்து வாகனத்தில் இங்கே இருந்து போக இயலாது, நீங்கள் வந்து அங்கேருந்து வரலாம். குறிப்பிட்ட காலத்தில் அந்த இது இந்த வீதி வந்து ஒன் வே, ஒரு பகுதி ஒரு பக்க வீதி ஆக்கினது. வேலைப்பாடு யாழ்ப்பாணம், துணுக்காய் யாழ்ப்பாணம், கூடுதலாக வந்து கிளிநொச்சி கிளிநொச்சி போகிற அந்த பஸ்ஸுகள்லாம் கூட இந்த இடத்துல நிற்கிது. கமலேஸ்வரி, டொப்பாஸ், இதுலேயும் பார்த்தீங்கன்னா புது பில்டிங் வந்து கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பின்விட்டு தனியார் பஸ் ஸ்டாண்டுகள் எல்லாம் பஸ்ஸுகள் எல்லாம் இதில் நிற்கும். இதில் வந்து நிறைய நகைக்கடைகள், மற்றது செருப்பு கடைகள், உடுப்பு கடையெல்லாம் நிறைய இருக்குது இந்த இடத்துல பாருங்க. இது வந்து கஸ்தூரியா வீதி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சந்தை, நியூ மார்க்கெட். யாழ்ப்பாணம் எழுதியிருக்கு பாருங்கள். அதில் வந்து கலர் எடுத்துக்களால் யாழ்ப்பாணம் என்று போட்டிருக்கு. இப்போ கிறிஸ்மஸ் எல்லாம் வந்துட்டுது, வரப்போகுது. அதுக்காக வந்து எல்லாமே அது சம்மந்தமான பொருட்கள் தான் வந்து வச்சிருக்கிறேன். ஸ்கூல் பேக்குகள் எல்லாமே பார்த்தீங்க சொன்ன ஔவையார் இருக்கிறார். ஔவையார் அப்படியே நாங்கள் வந்து மரக்கறி சந்தை வந்து இருக்குது. மரக்கறி சந்தை அது ஏனைய பொருட்கள் வந்து இங்கே வாங்கி கொள்ளலாம். அதுதான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் வந்து முட்டைகள் வந்து மலிவாக வாங்கி கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போகிறதுக்கு இடையில் வந்து இது வந்து மரக்கறி சந்தை தொகுதி வந்து யாழ்ப்பாணத்தின் பிரதான மரக்கறி சந்தைக்கு தான் வந்தேன் நான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறிൻ്റെ விலைகள் எல்லாமே வந்து எழுதி போட்டிருக்கேன். இதில் வந்து 1 கிலோ லீக்ஸ் வந்து 800 ரூபா போட்டிருக்கிறார். பைத்தங்க வந்து 1600 ரூபா போட்டிருக்கிறார். அடுத்தது கேரட் வந்து 1000 ரூபா போட்டிருக்கிறார். கத்தரிக்காய் வந்து 1200 ரூபா இன்றைக்கு. மற்றது வெண்டிக்காய் இந்த விலை போட்டிருக்கிறார் வந்து இன்றைக்கு வந்து 500 ரூபா. மற்ற கறிமிளகாய் 1600 ரூபா. பச்சை மிளகாய் 800 ரூபா. தேசிக்காய் வந்து 1200 ரூபா. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் மற்றது கோவா வந்து 400 ரூபா. கருணக்கிழங்கும் வந்து 400 ரூபா. பார்த்தீங்கன்னா 400 ரூபா. மற்றது பம்பா வெங்காயம் 240 ரூபா 1 கிலோ. உருளைக்கிழங்கும் 240 ரூபா 1 கிலோ. தக்காளி பழம் வந்து என்ன விலைன்னு பார்ப்போம். தக்காளி பழம் 800 ரூபா. அன்றைக்கு வந்து நான் வாங்கிக்க 1800 ரூபா போனது 1 கிலோ தக்காளி பழம். வெண்டைக்கு வந்து குறைஞ்சிட்டேன்னு சொன்னால் வெள்ளம் எல்லாம் நோமலாக மழை குறைஞ்சி வெள்ளங்கள் எல்லாம் பத்திரப்படியாக. மற்றது போஞ்சிக்காய் வந்து 800 ரூபா. பீட்ரூட் வந்து 500 ரூபா. மற்ற சின்ன வெங்காயம் வந்து 300 ரூபா போட்டிருக்கிறார். இந்த வெங்காயம் வந்து 500 ரூபா போட்டிருக்கிறார். இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து மரக்கறின்ற நிலவரங்கள் வந்து பார்க்குறோம். நீங்கள் வந்து யாழ்ப்பாணம் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மற்ற மிக்சர், பகோடா, முறுக்குகள் எல்லாமே வந்து
இங்கே வாங்கி கொள்ள முடியும். மரக்கறிகள் எல்லாமே வந்து வாங்கி கொள்ள முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தின் தயாரிப்புகள் எல்லாமே இருக்குது. இது வந்து சந்தைக்குள்ளே இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், சில்வர் கரண்டிகள் எல்லாம் வாங்கி கொள்ள முடியும். இதுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் நோம்பலாக யாழ்ப்பாணத்துக்கு நீங்கள் இந்த என்ன இது வந்து யாழ்ப்பாணத்தின் மரக்கறி சந்தை மெயின் இதுக்குள்ள வந்து சொன்னீங்கன்னா எல்லா பொருட்களும் வாங்கிக்கொள்ள முடியும். இங்கே பாருங்க என்னென்ன வாங்கிக்கொள்ளலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். வேறு தேன் எல்லாம் இருக்குது. என்ன இது என்னது இது வைன் என்ன முறுக்குகள் எல்லாம் யாழ்ப்பாணம் உள்ளூர் உற்பத்திகள் எல்லாம் வந்து இங்கே வாங்கி கொள்ள முடியும். யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே போவோம். இங்கே வாங்க பனங்கிழங்கு, தேங்காய் எல்லாமே வாங்கி கொள்ள முடியும். மற்றது சுளாகு, நீத்துப்பட்டி, திருவேலை எல்லாமே வந்தால் இங்கே உள்ளுக்கு வந்து வாங்கி கொள்ள முடியும். இங்கே பாருங்கள். துரியமாக இருக்கிற கடையெல்லாம் இப்படி பார்த்து கொண்டு போவோம். என்னென்ன கடை வந்து இங்கே இருக்குண்டு. இது வந்து சத்துரை சந்தி பாருங்க. வந்து எவ்வளவு வாகன ஓட்டங்களாக இருக்குங்க. இது வந்து யாழ்ப்பாணம் நெடுந்தூர பேருந்து நிலையம். அது வந்து பின்னேற மாலை நேரத்தில் வந்து தான் கொழும்புக்கு போகிற பஸ் கூடுதலாக இந்த இடத்துல நிற்கும். இப்போ வந்து நார்மல் பஸ்ஸெல்லாம் நிற்கிது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா, யாழ்ப்பாணம் அந்த பஸ்ஸுகள்லாம் கூடுதலாக நிற்கிதுங்க பாருங்க. இதுதான் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் மண்டபம். இந்திய நிதி அமைப்பில் கட்டப்பட்டது. இதில் பாருங்கள், இதில் வந்து கட்டடம் கட்டப்படுது. இப்போ அது வந்து பேங்கா இல்லாட்டி கொட்டலா தெரியல. யாழ்ப்பாணம் பிரதான புகையிரத நிலையம் பாருங்க. இது வந்து யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்துக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஹோட்டல் தான் நோர்த் கேட். சொன்னால் ஈசப் ஜுனி என்று சொல்லி இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறது யூனிவர்சிட்டி. பக்கத்துன்னு சொன்னால் சலீம் ஆர்ஆர் பிரியாணின்னு சொல்லி இருக்கிற ஒரு ஹோட்டல் உண்டு, இந்தியன் ஹோட்டல் உண்டு. சொன்னால் டொமினோஸ், பெப்பர்ஸ் மற்ற அமெரிக்க இந்த உணவகங்கள் எல்லாம் நிறைய இதில் இருக்குது யாழ்ப்பாணத்தில். டொமினோஸ் பீஸா மற்றது பர்கர் கிங் எல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது. பாருங்க, அன்றைய தினம் போல பரபரப்பாக இருந்தது. இன்றைக்கு வந்து நோமலாக இருக்குது. இதான் வந்து பண்ணி ரவுண்ட் அபவுட். இப்படியே வந்து நீங்கள் நேராக போனீங்கன்னா நான் அதையும் குறியாட்டுவான் எல்லாமே போய்கொள்ளலாம்.
நீங்கள் சொன்னால் யாழ்ப்பாணம் கோட்டைன்ற பின்பகுதி தான் இது. கோட்டையில பின்பகுதி தான் இது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் வெள்ளம் வந்து எல்லாமே பற்றி கொண்டு வந்துட்டுது. இங்கே பாருங்க, எல்லாமே பற்றி கொண்டு நோம நிலைக்கு வந்துட்டுது. இந்த இடம் வந்து இப்போ எல்லாம் வெள்ளம் நிற்கிது பாருங்க. இந்த இடம்லாம் நிற்கிது. நோமலாக இந்த இடத்த நிற்கிறது அன்றைக்கு எல்லாம் கூடி ரோட்டுக்கு வந்தது. இப்போ வந்து கொஞ்சம் நோம நிலைக்கு வந்துட்டுது பாருங்க. இதுதான் வந்து யாழ்ப்பாணம் கோட்டை. இதுதான் வந்து யாழ்ப்பாணம் கோட்டைக்கு போகிற நுழைவாயில். வந்து 7 மணி தொடக்கம், காலம் 7 மணி தொடக்கம் இரவு 6 மணி மட்டும் இந்த இடத்துல வந்து பார்வையிடலாம். நாங்கள் வந்து உள்ளுக்கு வந்து வீடியோ எடுக்கலாது பாருங்கள். இதுதான் வந்து யாழ்ப்பாணம் கோட்டை. இதில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்கு, சர்ச் வேத கோயில் உண்டு. இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட்டையால் வரையக்க வந்து ஏனை ரோட்டுக்கு ஏறுது. இதான் வந்து யாழ்ப்பாண பிரதான போலீஸ் ஸ்டேஷன், மெயின் போலீஸ் ஸ்டேஷன். இங்கே பாருங்க. பண்ண மீன் சந்தையில் தான் வந்து மீன்கண்ட விலையெல்லாம் கேட்டு அறிஞ்சேன் நான். இதான் பண்ண மீன் சந்தை. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ் நகருக்கு வந்தால் இங்கே வந்து மீன்களை எல்லாம் வாங்கி கொள்ள முடியும். பரபரப்பான மீன் சந்தை யாழ்ப்பாணத்தில், யாழ் நகரத்தில் வந்து பரபரப்பான மீன் சந்தை வந்து இதுதான். இங்கே பாருங்கள், எல்லா மீன்களும் வந்து இங்கே வாங்கி கொள்ள முடியும். இறால், நண்டு, கனவை எல்லாம் வந்தீங்கன்னு சொன்னால் என்ன விலை வைக்கிறீங்க? 600 இது 400 என்ன கிலோ? கிலோ சரி. இது 1400 பேர். இது என்ன மீன்? கொடுவா. இது என்ன விலை? 1400. இந்த மீன் சின்ன டிப்பாரு. இது என்ன விலை? 1200. இது என்ன மீன்? சுள்ளு வண்டு 800 கிலோ. இது இது விளை மீன். விளை மீன் என்ன விலை? 1200 விளை மீன். மீன் விலையால் என்னம்மா இன்றைக்கு? இன்றைக்கு என்னம்மா விலையால் என்ன மாதிரி? கொஞ்சம் கூட என்ன? எல்லாம் விலையா இருக்கு என்ன? உடைச்ச இறால் வந்து 1/2 கிலோ வந்து 2000 ரூபா. சொன்னால் நீங்கள் அந்த கோதெல்லாம் களிய மிச்சம் பாடுறதாங்க. இதால் வந்து இது அப்படியே நீங்கள் சாப்பிடக்கூடியது வந்து 1/2 கிலோ வந்து 2000 ரூபா. வந்து 1400 ரூபா. இது வந்து 1 கிலோ 900 ரூபா. ஊரா வந்து 1 கிலோ 900 ரூபா. ரெண்டு தான் என்ன? இதுதான் கூட வந்தது இப்போ மலைக்கு. இது என்ன விலை? இது 1 கிலோ 400. இது வந்து 1 கிலோ 400 ரூபா. இது வந்து 900 ரூபா. இது வந்து 1400 ரூபா பேரு. ஊரா வந்து இது வந்து 800 ரூபா. இந்த ஊரா இன்றைக்கு வந்து இது வந்து 700 ரூபா. இது என்ன மீன்? இது என்ன விலை? 600 ரூபா. இது வந்து 600 ரூபா. என்ன விலை? 1 கிலோ நண்டு இது வந்து 1200 1000 ரூபா அப்படி போகும். இந்த பாருங்க எல்லாமே நல்ல நண்டுகள். நீங்கள் என்னென்ன அப்போ இறால் என்ன விலை? என்ன 2200 ரூபா. என்ன 1500 ரூபா. இந்த இது 1500 ரூபா. இந்த கணவாய் வந்து 1800 ரூபா. 1 கிலோ கணவாய் வந்து யாழ்ப்பாணத்தில் 1800 ரூபா. இறால் வந்து 2000 ரூபா. இந்த இறால் வந்து 2000 ரூபா. இப்போ அது வந்து மற்ற வந்து இங்கே உரிச்சும் வச்சிருக்கு. இறால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதுவும் வந்து கிலோவாக நீங்கள் வாங்கி கொள்ள முடியும் வந்து பண்ணையில்.
பண்ணை மீன் சந்தையில் வந்து வாங்கி கொள்ள முடியும். இந்த இறாலையும் பாருங்க வித்தியாசமாக இருக்குது. கருத்த இறால் இங்கே இந்த இறால் 2200 இந்த இது நம்பர் 1 இறால் வந்து 2200 பாருங்க. வித்தியாசமாக இருக்குது. இந்த கால் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இது வந்து அது வந்து நம்பர் இது வந்து 2200 நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு போகிறாங்க வேலை போகிறாங்க எல்லாம் வந்து உரிச்சி வச்சுருக்கு. இது அப்படியே வந்து கழுவிட்டு வந்து சமைச்சு சாப்பிட வேண்டிய நல்ல ப்ளஸ்ஸான கனவை இது பாரு. ஃபயர் மீன் என்ன மீன் இது வந்து கடைக்கு கொண்டு போகிறதுக்காக நான் இந்த இப்படி துண்டாக வெட்டப்பட்டிருக்கு பாருங்க.